பேதுரு 2:21 வாசித்து பாருங்கள். और पहला पत्रस 2:21 में हम पढ़ते हैं. அந்த வசனத்தையே இன்னைக்கு தியானிக்க போகிறோம். और वही वचन का अध्ययन आज के दिन हम करने वाले हैं. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை கிறிஸ்து பின் வைத்து போனார். तुम्हें एक आदर्श दे गया है कि तुम भी उसके चिन्ह पर चलो. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, अपने आदर्श पर लगातार आने के लिए அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின் வைத்து போனார். देखिए एक चिन्ह वे जो है रख कर गए हैं. யோபு தன்னுடைய ஜெப ஜீவியத்தை அவர் நமக்கு எல்லோருக்கும் முன்மாதிரியாய் இருக்கிறவர். अय्यूब जो है उसके प्रार्थना का जीवन हमारे लिए एक नकल जैसे रख कर गए ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்று தினந்தோறும் அவர் ஜெபம் செய்வாராம். एक जगह में वे जो है विशेष तरह से लगातार प्रार्थना करते थे. உலாவி ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வைத்திருப்பாராம். और ऐसे चलकर प्रार्थना करने के लिए भी वे एक जगह रखे होंगे. இது சலாலா என்று சொல்லப்படுகிற ஓமன் தேசத்தில் உள்ள ஒரு இடத்தில் தான் அவருடைய வீடு இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே போனால் அங்கே இருக்கிற கைடு இதை சொல்லுவார்கள். और जांचने वालों ने ये देखा है कि ओमन देश के सलाला के जगह में उनका एक घर आज भी है. ஒரு இடத்துல தினந்தோறும் வந்து நின்னு ஜெபம் பண்ணி அந்த இடமே அந்த கால் சுவடு தெரிகிறது போல ரெண்டு கால் அப்படியே வச்சு சுவடு போலவே மாறி இருக்கிறதை அந்த இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். एक ही जगह में वे लगातार प्रार्थना करने के कारण जो है उनका पैरों का चिन्ह वहां पर लग चुका है, जिसे आज भी वे जो है जांच कर रखे हैं. இயேசு மகாராஜாவும் நமக்கு அடிச்சுவடுகளை மாதிரியாக பின் வைத்து போயிருக்கிறார். यीशु महाराजा भी ऐसे ही आदर्श हमारे लिए एक चिन्ह के समान रख कर गए हैं. அதுல நடந்து வாங்கப்பா, उसमें आप लोग चल कर आइए. அதுல நடந்து வாங்க, उसमें आप लोग चल कर आइए. அதுல நடந்து வாங்க, उसमें चल कर आइए. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அவர் முதலாவது அப்படி வைத்திருக்கிற அடிச்சுவடு என்ன? और सबसे पहले उनका आदर्श जो रखे हैं वह क्या है? இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே 30 வயது வரையிலும் கூட அவர் பெரிய கிரியைகளை பெரிய ஊழியத்தை ஏதும் அவர் செய்யவில்லை. यीशु जब इस संसार पर थे 30 साल तक उन्होंने बहुत बड़ा सेवकाई तो नहीं किए. யோவான் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். यूहन्ना 2:11 में हम ऐसे पढ़ते हैं. அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, और यहाँ परमेश्वर का वचन कहता है, இயேசு செய்த முதலாவது அற்புதம். और यीशु का पहला चमत्कार. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 2:11 சொல்கிறது. यूहन्ना 2:11 में ऐसे लिखा है कि यीशु ने गलीली के काना में अपना यह पहला चिन्ह दिखाकर अपनी महिमा प्रकट की. 30 வயது ஆகிறது. 30 साल हो चुका है. ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். लगभग 30 साल के वे हो चुके हैं. அது வரைக்கும் ஒரு அற்புதமும் செய்யல. उस समय तक उन्होंने एक भी अद्भुत काम नहीं किए हैं. இப்ப நல்லா கவனிங்க. अभी अच्छा ध्यान அவர் दीजिए. தேவனுடைய குமாரன் தானே. वे परमेश्वर के पुत्र है ना. 12 வயசுலயே சொன்னார், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும்னு தெரியாதாம்மா தெரியாதாப்பான்னு கேட்டார்ல. जब वे 12 साल के थे उनको उन्होंने कहा था कि मैं पिता के उस जगह में मुझे रहना है ना. அப்ப அவரு ஒரு அற்புதத்தையாயிலும் வெளியே போய் செஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல. तब एक अद्भुत काम वे बाहर जाकर करके आ सकते थे ना. இதே கல்யாண வீட்டுல செய்த அற்புதத்தை ஒரு 20 வயசுல செஞ்சிருக்கலாம்ல. और ये अद्भुत काम ये जो शादी के घर में किए थे वे 20 साल पहले कर सकते थे ना. ஒரு 17 வயதுல செய்திருக்கலாம்ல. एक 17 साल में वे कर सकते थे ना. இயேசு முதலாவது பிதாவுக்கு அடுத்தவைகளில் வேத வாக்கியங்களில் அவர் தேறினவராய் மாறினார். और यीशु जो है पिता के उस जगह में और व्यवस्था के कार्यों में वे सिद्ध बने थे. தேவ கிருபையிலும் மனுஷர் கண்களில் தயவிலும் ஞானத்திலும் அவர் விருத்தி அடைந்தார். வேத ஞானத்திலும் அவர் விருத்தி அடைந்தார். वे जो है यीशु मसीह परमेश्वर वो जो है मनुष्यों की दया और व्यवस्था के कार्यों में वे सिद्ध बने थे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के அப்படியானால் लोगों, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ऐसा हो तो एक बातों को समझना है. முதலாவது ஓடுகிற ஓட்டம் ஊழிய ஓட்டம் அல்ல. सबसे पहले जो दौड़ है वह सेवकाई का दौड़ नहीं है. இல்ல, नहीं है. அப்படி அல்ல. ऐसा नहीं है. முதல்ல நீங்க ஆண்டவர்
அவர் பாதத்துல உட்காருங்க. सबसे पहले आप लोग परमेश्वर की चरणों पर बैठ जाइए, பிதாவின் சமூகத்தில் உட்காருங்க. पिता की उपस्थिति में बैठ जाइए। இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க கூடாது. और अभी एक कार्य को आप लोगों को नहीं भूलना திருவடியில் है। அமராமல் மற்றவர்களுக்கு போய் உபதேசம் பண்ண முடியாது. परमेश्वर के चरणों के पास जाकर बैठे बिना दूसरों के पास जाकर उपदेश नहीं दे सकते हैं। ஆனால் இன்றைக்கு लेकिन आज அநேக கிறிஸ்தவர்கள், வாலிப தம்பி தங்கச்சிமார் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, बहुत मसीह लोग और जवान भाई बहन लोग पता அவங்களுக்கு क्या பிரசங்கம் करते பண்ணணும்னு हैं, ஆசை, वे प्रचार करना चाहते हैं, எல்லாருக்கு முன்பதாக வெளிப்படணும்னு ஆசை. वे चाहते हैं कि वे बहुतों के सामने जाकर खड़े हो जाएं। எப்பா அது அல்லப்பா ஊழியம். ये सेवकाई नहीं है बाबा, ஆவிக்குரிய மருத்துவராவதுதான் ஊழியம். आत्मिक डॉक्टर बनना ही सेवकाई है। ஒரு டாக்டர்ட்ட போறீங்க, एक डॉक्टर के पास आप लोग தலைவலி जाते हैं, தீருதா, सर दर्द चुक जाता है நோய் क्या, நீங்குதா? बीमारी दूर होता है क्या? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரே லேப்ரோஸ்கோபின்னு ஒரு சிறு துவாரம் எடுக்கிறார்கள், வயிற்றிலே இருக்கிற அந்த வேண்டாத கட்டி எடுத்து போடுகிறார்கள். एक लेप्रोस्कोपी के जरिए जो है, जो पेट के अंदर जो फोड़े हैं उसे निकाल देते हैं, போனா நிச்சயமான விடுதலை, और जाने से छुटकारा तो मिल जाता है, சரியான மாத்திரை எழுதி கொடுக்கிறார்கள். सही तरह की दवाइयां लिख कर देते हैं। அப்ப அவங்க கற்றறிகிறாங்க. ஒரு நாள் கத்துக்கலங்க, 4 வருஷம் MBBS படிக்கணும், அதுக்கு மேலையும் படிப்புகளை பட்ட படிப்புகளை படிச்சு 7 வருஷம் 9 வருஷம் படிச்சுட்டு வந்து அங்க ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. वे एक दिन नहीं 4 दिन की पढ़ाई पढ़ते हैं, और उसके बाद में भी 6-7 बार साल वे जो है पढ़ाई पढ़ने के बाद में ही उस टेबल के ऊपर बैठे हैं। படிக்காத சில டாக்டர்கள் இருப்பாங்க, और ऐसे डॉक्टर है जो नहीं पढ़े हैं, தாங்களும் டாக்டர் என்று சொல்லி உட்கார்ந்து ஊசி போடுவாங்க. और वे भी डॉक्टर कहते हैं और सुइयां डालते हैं, 4 பேருக்கு பிரச்சனை பிறகு மாட்டிக்கிடுவாங்க. और 4 लोगों को जब समस्या आज ये आता है तो उस समय पकड़े जाते हैं। கர்த்தருடைய பாதத்துல கற்றுக்கொள்ளுங்கள். यहोवा के चरणों के करीब जाकर सीख लीजिए। இயேசுதான் முன்மாதிரி, यीशु ही उदाहरण है, இயேசுதான் முன்மாதிரி. यीशु ही उदाहरण है। 30 வயது வரையிலும் பாருங்க, அவர் அழகா ட்ராக் ஓடுறாரு. 30 उम्र तक सही रास्ते पर वे जा रहे थे। கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். देखिए, जिसके पैर जल्दी जाती हैं वह जो है बहुत घबरा जाता நீ है। உடனே ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலாத முதலாவது மறந்துடாம நினைச்சுக்க. और आप लोग याद में रख लो कि परमेश्वर ये नहीं चाहते हैं कि आप लोग तुरंत सेवकाई में जाकर गिर जाएं। நான் 12 வயதிலேயே இயேசு மகாராஜா என்னை வந்து 12 சீடர்களோடு என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆனா கூட நான் என்னுடைய ஊழியத்தை, முழு நேர ஊழியத்தை 1994 தான் ஆரம்பிச்சேன். और मेरे 12 साल में जो है परमेश्वर यीशु मसीह 12 चेलों के साथ आकर मुझे अभिषेक किए थे, लेकिन मैंने अपनी सेवकाई 1994 में ही शुरू किया था। உடனே நான் ஊழியத்தை நான் இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னா கூட, என்னுடைய மகிழ்ச்சியை சொன்னால் கூட, और मेरी प्रशंसा को जान पहचान लोगों के बीच में कहने से भी, என்னை ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். और उन्होंने चाहा कि मुझे एक जगह में मुझे ट्रेन करना है। பவுல் எப்படி அழகா கமாலியேல் பாதத்தின் கீழ் இருக்க வேண்டுமோ, जैसे पौलुस को गमालियल के चरणों के पास रहना था, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய எல்லையில் போய் வீடியோ எடிட்டராக வீடியோ ஸ்டுடியோவில் என்னை உட்கார வைத்தார். डॉक्टर डीजीएस दिनकरन जी के उस वीडियो स्टूडियो के पास जाकर मुझे बैठाए थे। 4 ஆண்டுகள் முழுவதும் காலையில இருந்து சாயங்காலம் வரை வசனம் தான். 4 साल पूरा सुबह से लेकर शाम तक पूरा वचन ही वचन था। என் முன்னாடி மேல ஒரு பெரிய டிவி இருக்கும், கீழே 3 டிவி இருக்கும், மொத்தம் 4 டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை. मेरे सामने ऐसे 2-3 टीवी जो होता था उसी को देखता था, और वही मेरा काम था। என்னை 4 வருஷம் அங்க வச்சு ட்ரெயின் பண்ணாரு. 4 साल उधर रखकर परमेश्वर ने मुझे ट्रेन किया, பின்பு தான் கர்த்தர் என்னோடு பேசினா, और उसके बाद ही परमेश्वर मुझसे बातें की, முழு நேர ஊழியத்துக்கு வா, फुल टाइम मिनिस्ट्री के लिए आ जाओ। கர்த்தர் சொன்னானா அப்படி செய்யணும். और यहोवा ने कहा है तो ऐसे ही करना है। நான் உடனே என்னுடைய வேலையை ராஜினாமா செய்தேன். मैंने तुरंत अपना काम छोड़ दिया, அப்பொழுது மனதார என்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். और पूरे दिल से मुझे बधाइयां देकर उन्होंने मुझे भेज दिया। ஒரு இடத்துல நல்ல ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும் பாரு. एक जगह में परमेश्वर की उपस्थिति में अच्छी रीति से बैठना है। உனக்கு இப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு இல்ல, आप लोगों को ऐसा ट्रेनिंग देना ही नहीं। இயேசு வேதத்தின் எழுத்துக்களை அப்படியே அழகாய் அறிந்திருந்தது போல முதல்ல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பா. व्यवस्था के वचनों को जैसे यीशु जानते थे वैसे ही आप लोग जो उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक जो है आप लोगों को भी पढ़ना है। இங்க அங்கே 4 வாக்குத்தத்த வசனத்தை படிச்சு ஓடாத, और इधर और उधर कुछ प्रतिज्ञा के वचनों को सुनकर வேத வாக்கியங்களின் எழுத்துக்களில் நீ பழகினவனாய் இருக்க வேண்டும். परमेश्वर की व्यवस्था को अच्छी तरह से जान लेना है। தேவன் உனக்கு
அருமையாக வேத கல்லூரி நடத்துவார். परमेश्वर आप लोगों के लिए एक अच्छा बाइबल कॉलेज रखेंगे. தேவனிடத்துல நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாரு. और परमेश्वर के पास एक अच्छा इंस्पेक्टर है. தேவனிடத்துல நல்ல ஒரு அருமையா உனக்கு சொல்லி கொடுக்கிற குரு இருக்கிறாரு. एक गुरु है जो परमेश्वर के पास है आपको सिखाने के लिए. கிறிஸ்து தான் உனக்கு குரு. और मसीह ही आप लोगों के लिए गुरु है. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்டர். और पवित्र आत्मा ही आप लोगों के लिए इंस्ट्रक्टर है. அவர் தான் உனக்கு ப்ரொஃபசர். और वही आपके लिए प्रोफेसर है. அவர் சமூகத்துல காலைதோறும் வந்து நில்லு. उनकी उपस्थिति में भोर सुबह आकर रहिए. முதல் ட்ரைனிங் எப்படின்னா காலையில கர்த்தர் வந்து உன்னை தட்டி எழுப்பும்படி மாறு. और पहला ट्रेनिंग यही कि सुबेरे परमेश्वर आपको आकर उठाएं. கர்த்தருக்கு சென்சிட்டிவா அப்படி கர்த்தருடைய தொடுதல் அவர் குரல் கேட்கத்தக்கதா அப்படி சென்சிட்டிவா முத மாறு. और पहले परमेश्वर की आवाज को सुनने के लिए ऐसे सेंसिटिव के साथ बन जाइए. இயேசுவை பற்றி எழுதி இருக்கிறது. और यीशु के बारे में लिखा गया है. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் தேவன் பாருங்க அவர் டைம்க்கு வந்து கரெக்ட்டா எழுப்புறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். देखिए वे परमेश्वर के पुत्र होने से भी भोर सुबह आकर उनको उठाते थे. जीसस time has come. எந்திரிங்க. और उठ जाइए ऐसे आकर वे उठाते அவரே थे. எழுப்பியிருப்பாருன்னா நம்மளையும் எழுப்பணும்ல. अगर उनको उठाते हैं तो हमको भी அந்த उठाएंगे ना. ட்ரைனிங் குள்ள ஓடியா. ऐसे उस ट्रेनिंग के अंदर आ जाइए. உபவாசத்தை மேற்கொள்ளு. उपवास रखिए. வாழ்க்கை இன்னதென்பதை முதலாவது கற்றுக்கொள்ளுகிறதற்கு பாடம் படிப்பதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் பார்த்துக்கொள். देखिए जीवन क्या है उसे जानने के लिए कुछ साल तो लग जाएंगे ना. வாழ்க்கை என்னன்னு தெரியணும். और जीवन क्या है उसे पता चलना ஆகவே है. வாழ்க்கை வாழ்ந்து நீ ஓடி வேதத்தை அறிகிற அறிவில் நின்று கொண்டே இரு. जीवन जीकर परमेश्वर की व्यवस्था को जान लीजिए. இயேசு அந்த 30 வயது வரையிலும் பிதாவின் சித்தப்படி அமர்ந்திருந்தார். பாத்தியா, தேவன் தம்முடைய வேளையில உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி அப்படி இருங்க. यीशु जो है 30 साल तक परमेश्वर के नीचे थे. परमेश्वर आप लोगों को ऊंचा उठाने के लिए उस समय तक बाट जोते रहिए. அதன் பின்பு கர்த்தர் உங்களை எழுப்புவார். उसके बाद परमेश्वर आपको उठाएंगे. தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது जब परमेश्वर आपको ऊपर उठाते हैं ஏராளமான ஜனங்களுக்கு பிரயோஜனம் ஆவீர்கள். बहुत सारे लोगों के लिए आप प्रयोग हो जाएंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के அப்ப लोगों, பைபிள் முழுசா நல்லா தெரியணும். तो पूरा बाइबल आपको पता होना பழைய चाहिए. ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு पुराना नियम और नया नियम. இதுல ஒரு கண்ணு வச்சு ஓடுறவங்க இருக்கிறாங்க. इसमें एक आंख रखते हुए जाने वाले लोग भी हैं. ஒரு கண்ணு கர்த்தர் கொடுத்தாருனாலும் பார்க்க முடியுமா முடியாதா? एक आंख परमेश्वर आपको देने से आप लोग देख सकते हैं ना. பின்ன ரெண்டு கண்ணு கொடுத்திருக்காரு. तो 2 आंख क्यों दिए हैं परमेश्वर? இடது வலது, दाएं और बाएं. வலது இடது. बाएं और दाएं. ஆகவே ஆதியில் இருந்து அந்த மட்டும் உனக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஆகவே ஆண்டவர் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதி பழைய வானம் பூமி உண்டாக்கப்பட்டது மற்றும் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறது வரைக்கும் அழகா வரைந்து கையில கொடுத்திருக்கிறாரு. आदि से अंतिम तक आप लोगों को पता होने के लिए परमेश्वर उत्पत्ति से प्रकाशित वाक्य तक जो है नया आकाश नया पृथ्वी सब कार्य आप लोग जानने के लिए लिख कर दिए हैं. இயேசு பேசும்போது எதை பேசினாரு? यीशु बातें करते समय उन्होंने क्या बोला है? எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி இவர்களுடைய காலங்களை பாரப்பா எல்லார் வீட்டுக்குமா விதவை வீட்டுக்கு அனுப்புனாரு. அப்படி ஒரே ஒரு விதவை வீட்டுக்கு தானே தேவன் அவரை அனுப்பினான்னு சொல்லலையா? एलिया एलिशा याजकों के बारे में कहते समय उन्होंने कहा था कि सभी के घर में उन्होंने नहीं भेजा, एक ही विधवा के घर में भेजे थे. இயேசு விளக்கி சொல்லும் பொழுது और यीशु उसका विवरण बताते நினிவே समय பட்டணத்தார் அதே போல சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்த அந்த தென் தேசத்து ஸ்திரீ எழுந்து நின்று குற்றம் சுமத்துவாள்னு பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணலையா? और पुराने नियम में वह स्त्री जो बताई गई थी उसके बारे में भी वे बताए थे ना उस समय. ஆமா, ஓசியானா அவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க பலர். होशा है तो ऐसे ही जो है அந்த सभी लोग புத்தகம் ढूंढ எங்க रहे हैं. இருக்குன்னு தெரியாது. और वह किताब कहाँ है वे नहीं जानते இப்ப हैं. எல்லாம் போன்லயே வந்து போச்சா? और अभी सभी लोगों के फोन में आ गया है. அதனால வேத புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் இருக்கு பாருங்க, அந்த இது இல்லாம கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி நம்ம பழகிட்டோம். पवित्र बाइबल की व्यवस्था को अच्छी तरह से जानकर पढ़िए, इसलिए वह नहीं है. आज हम कंप्यूटर में ढूंढ रहे हैं. என்றாலும் வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு लेकिन फिर भी परमेश्वर की व्यवस्था को हाथ में रखते हुए उसे पढ़कर ஆராய்ந்த பிறகு जांचने के बाद में அழகா நீங்க ஓடலாம். अच्छी रीति से आप लोग दौड़ सकते हैं. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். आमेन बोलेंगे ना? आमेन. ஹalleluya. हालेलुया. The Holy Bible வாழ்க்கைக்கு திட்டம் கேட்கட்டுமே முழங்கால் யுத்த சத்தம் சத்தம். The Holy Bible வாழ்க்கைக்கு திட்டம், பாடுகள் எல்லாமே மாறும், பாடுகள் எல்லாமே மாறும், பரமனோடு உறவாடும் நேரம்
நேரம் உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன், நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன். ஜீவன் உனக்காக இயங்குகின்றது உலகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உங்களுக்காக இயங்குகிறது உலகம். और ये संसार आप लोगों के लिए ही चल रहा है। இப்போ பதறாதீங்க. आप लोग घबराइए ना। கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். துரிதமா ஓடாதீங்க. आप लोग जो है जल्दी जल्दी मत चलिए। நான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு நாள் ஒரு நம்முடைய டிவிக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டேன். डॉक्टर डीजीएस दिनकर जी से हमारे टीवी के लिए इंटरव्यू लेने के लिए मैंने एक दिन पूछा था। ஓகே தம்பி வாங்க என்று சொன்னார்கள். उन्होंने बोला ठीक है भैया आप आ நான் जाइए। இன்டர்வியூ பண்ணி முடிச்ச உடனே என்னை பார்த்து கேட்டாங்க, मैं इंटरव्यू करने के बाद उन्होंने मुझसे देखकर उन्होंने पूछा தம்பி था தம்பி உங்களுக்கு எவ்வளவு வயசாயிருச்சு? आपका उम्र कितना है भाई? எவ்வளவு காலம் அவங்ககிட்ட தான் இருந்தாலும் और इतने साल उनके साथ रहने से भी என்கிட்ட கேட்டாங்க அன்னைக்கு ஒரு கேள்வி. और उस दिन उन्होंने मुझसे पूछा था, ஓ இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு தம்பி, और तुम्हें जाने का रास्ता और दूर है, ஓடுங்க. दौड़िए। நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आप लोगों से कहता हूँ நீங்க பதறாதீங்க. आप लोग घबराइए मत, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். क्योंकि जो दूरी आपको जाना है वो बहुत दूर வசனத்தை है। அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. वचन को अच्छी तरह से जान लीजिए। ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஹalleluya. आमीन। हालेलुया। வேதத்தை அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. अच्छी तरह से चैन से परमेश्वर की व्यवस्था को जान लीजिए। அருமையா ஒரு பாட்டு நம்ம டிவில வரும். एक अच्छा गीत हमारे टीवी में आता है, அமர்ந்து காத்திருப்பேன் இயேசு அப்பாவின் சமூகத்திலே, நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம் பாடுவார் ஒரு பாஸ்டர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவனோடு நல்ல ஐக்கியம், परमेश्वर के साथ एक अच्छा रिश्ता நிலைத்திருக்கிற அனுபவம், और स्थिर रहने का अनुभव, கனி கொடுக்கிற அனுபவம், फल देने का अनुभव, எல்லாம் வச்சு ஓடுங்க. सभी के साथ दौड़ते रहिए। அதற்கு பிறகுதான் ஊழியம், उसके बाद ही सेवकाई है, அதற்கு பிறகுதான் மற்றவர்களை பற்றி பார்க்கணும். और दूसरों के बारे में उसके बाद में ही है। இரண்டாவது, दूसरा कार्य, உங்களுடைய குடும்பத்தை அழகாய் நடத்த அறிந்து கொள்ளுங்கள். आप लोगों को अपने परिवार को अच्छी रीति से चलाना जानना है। முதல்ல உங்களுடைய குடும்பம். सबसे पहले आपका परिवार, அந்த குடும்பத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. और फर्ज जो परिवार के लिए है उसे जरूर करना है। இன்னைக்கும் சிலர் ஊழியம் ஊழியம் என்று ஓடுகிறார்கள். और आज भी कुछ लोग ऐसे हैं जो सेवकाई नाम लेकर चलते रहते हैं, குடும்பத்துக்குரிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்கள். और परिवार का जो काम है उसे किए बिना जाते रहते என் हैं। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, எவ்வளவுதான் ஓட்டம் ஓடிட்டே இருந்தாலும் जितना भी दौड़ते रहने से भी குடும்பத்திற்குரிய செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கும் இதயம் இருக்குன்னு அறிந்து குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். जो भी काम परिवार के लिए करना है उनके लिए भी हृदय है जानकर ये काम उनके लिए करना இந்த है। 30 வருடம் என்னத்திற்கு? ये 30 साल किसके लिए है? எல்லாருக்கும் முன்மாதிரியா குடும்பத்துல அவர் அமைந்து இருந்து வாழ்ந்தார். सभी लोगों के लिए एक उदाहरण जैसे परिवार में बैठकर वे जी रहे थे। 40 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுதுதான் வனாந்தரத்திலே சஞ்சரித்தார். 40 दिन उपवास के समय पर ही वे रेगिस्तान में थे, ஆனா மற்ற நேரத்துல குடும்பத்துல இருந்தார். लेकिन बाकी समय वे परिवार पर ही அவர்கள் थे, கீழ்ப்படிந்து இருந்தார். उनकी आज्ञाकारी बनकर रहे थे। குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் வாழ வேண்டியது அவசியம். परिवार के हर एक कार्यों को जानकर जीना अति अवश्य है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के அப்ப குடும்பத்தினிடத்துல அன்பு கூர்ந்து ஓடி ஒவ்வொருவருக்குரிய கடமையை செய்து வாழ்ந்து நீ இருக்கிறதுக்கு பிறகு அவருடைய பணிகளை நினைக்கணும், மற்றவர்களை கருதல் கொள்ளணும். तब परिवार के लोगों के कार्यों को देखने के बाद में ही दूसरों के कार्यों को देखने के लिए आप लोगों को जाना है। 30 வருடம் முடிஞ்ச பிறகு 30 साल खत्म होने के बाद में இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரன் வந்து நின்றார்கள். और यीशु की माँ और उसके भाई आकर खड़े हुए மார்க்கு थे। 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். मार्कुस 3 में हम पढ़ सकते हैं, அதுல 32ஆம் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. 32 से हम पढ़कर देखेंगे। இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரன் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். और कहा गया था कि माता और उसके भाई बाहर खड़े हुए हैं, बुला रहे हैं। அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார்? 33ஆம் வசனம். और अगला वचन 32 में हम पढ़ते हैं, மார்க்கு 3:33 मार्कुस 3:33। அதற்கு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். முதலாவது सबसे पहले தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆற்றிய பிறகு परमेश्वर ने जो परिवार दिया है उनके कामों को करने के बाद में இதோ இவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல மற்ற எல்லோரும் நமக்கு ஒரே குடும்பமா தெரியும்படி கண்ணு திறக்கப்படணும். और इनसे जैसे प्रेम किए थे बाकी दूसरों से भी प्रेम करने के लिए हमारी दृष्टि जो है खुल जाएगी. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நான் ஆண்டவருடைய கிருபையினால் 23 வயதில் முழு நேர ஊழியத்திற்கு வரும்படி ஆண்டவர் அழைத்தார். जब मेरा उम्र 23 साल का था तब परमेश्वर मुझे फुल टाइम मिनिस्ट्री में लेकर आए. அன்றிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற ஜெபம் எப்படி இருக்கும்னா, उस दिन से परमेश्वर के लोगों के लिए जो प्रार्थना करता हूँ वह कैसा रहता யார் है. என் முன்னாடி வர்றாங்களோ जो कोई भी मेरे सामने आते हैं என்னுடைய குட்டி குடும்பத்துல இருக்கிற ஒருவர் போல அவர்கள் அப்படி நினைச்சுக்கிடுவேன். मैं मेरे अपने परिवार के समान ही उन लोगों को समझता हूँ. என்னுடைய சித்தி ஒருத்தர் வந்து நின்று ஜெப குறிப்பு சொன்னா எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி நான் கேட்பேன். அவங்கள பார்க்கும்போது ஓ என்னுடைய சித்தி போல நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கிடுவேன். जब मेरी चाची आकर कुछ प्रार्थना विनती बताती है तो मैं भी उन लोगों को उसी रीति से देखता हूँ. என்னுடைய மம்மி போல அவர்களை நான் நினைத்துக் கொள்ளுவேன். मैं भी उनको अपने मम्मी के समान ही समझता हूँ. வயதில மூத்தவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய டாடி வந்து நின்று ஜெப குறிப்பு சொல்லுகிறது போல பாவிப்பேன். जो उम्र में बड़े हैं मैं जो अपने डैडी जैसे वहां पर खड़े हैं वैसे ही समझता हूँ. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் பவுல்? இதோ நீங்கள் உங்களுடைய வயதில் கூடியவர்களை உன் தாயை போலவும் வாலிப சகோதரிகளை உன் சொந்த சகோதரி போலவும் பாவித்து புத்தி சொல்லு. और पहले तीमुथियुस 5 में यहाँ पर कहा गया है कि तुम अपने इन लोगों को अपने भाई और माता के समान समझो. அப்போ உங்களுடைய எளிய ஒரு குடும்பத்தில் நீங்க செய்த அன்பு போல இப்போ முழு உலகத்திலும் அன்பு செய்ய ஆண்டவர் அதன் பின்பு அழைக்கிறார். जो प्रेम आप लोगों ने अपने परिवार में किए हैं अभी पूरे संसार में वो प्रेम को प्रकट करने के लिए परमेश्वर बुला रहे हैं. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது जब पवित्र आत्मा आप लोगों को भर देते हैं தேவ அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்படுகிறது. परमेश्वर का प्रेम आप लोगों के शरीर के अंदर आ அப்படியே जाता है ஊற்றப்படுகிறது. और आप लोगों के हृदय में आ जाता है. அப்பொழுது तब उस समय மற்றவர்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்தக்காரர்களாக உங்களுக்கு தெரியும். बाकी सभी लोग आप लोगों के रिश्तेदार जैसे पता चलेंगे. உங்களுக்கு ஒரு பாடம், आप लोगों के लिए एक शिक्षा है. உங்களுடைய சொந்த குடும்பத்துல எல்லாரிடத்துல அன்பு கூறுங்க. आप अपने खुद के परिवार के सदस्यों से प्रेम करते रहिए. 4 பேர் கசப்பா நடப்பாங்க, 4 लोग कड़वा के पन के साथ भी रहेंगे. உங்க குடும்பத்தை வெறுப்பாங்க. आपके परिवार को दूर हटाएंगे. சொந்த பந்தத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. रिश्तेदारों में सभी लोग एक ही समान नहीं रहेंगे. அவரிடத்துல அன்பா இருங்க. उनसे भी आप प्रेम रखिए. ஒரு வேளை வந்தவுடனே एक समय जब आता है தேவன் तो முழு உலகத்தில் உள்ள எல்லோரையும் குடும்பமாக உங்கள் கைகளில் கொடுப்பார். परमेश्वर पूरे संसार के लोगों को एक परिवार के समान आपके हाथों पर दे देंगे. அப்ப அதே அன்பு முதலாவது ஆண்டவர் உங்களை பழக்கினது உங்கள் குடும்பத்தில், இப்பொழுது இதே போல மற்ற எல்லோரையும் இடத்தில் அன்பு கூற ஆரம்பியுங்கள். மார்க் 12:33 பாருங்கள். और मार्कुस 12:33 में पढ़ते हैं. படிங்க. மார்க் 12:33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். ஒரே வசனத்துல அந்த ராஜரீக பிரமாண கட்டளை எல்லாத்தையும் ஒன்னிலே கொண்டு வந்து அழகா ஒருவன் சொல்லுகிறான். एक ही वचन में राज्य का प्रमाण सही ढंग से एक ही वचन में रखा गया है. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிற போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது தான் தேவன் எதிர்பார்ப்பது. सारे मन सारी बुद्धि और सारे प्राण सारी शक्ति के साथ प्रेम रखना और पड़ोसी से अपने समान प्रेम रखना ये सारे हामों और बलिदानों से बढ़कर है. ஆனா இயேசு ஒரு புது கட்டளை கொடுத்தாரு. लेकिन यीशु एक नया आज्ञा देते हैं. எப்பா இதான் நியாய பிரமாணம். और यही न्याय का प्रमाण है. நான் இன்னொரு புது கட்டளை தர்றேன், मैं और एक नया आज्ञा देता हूँ, குறிச்சிக்கங்க और इसे लिख कर रखिए அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தார். और ऐसे परमेश्वर ने அது दिया என்ன? है. वह क्या है? யோவான் 13:34. यूहन्ना 13:34 को पढ़ेंगे. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற
புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். मैं तुम्हें एक नई आज्ञा देता हूं कि एक दूसरे से प्रेम रखो, जैसे मैंने तुमसे प्रेम रखा वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. கட்டளைகள் எல்லாம் தேவன் கொடுத்த கட்டளை கொடுத்துட்டாரு. और परमेश्वर की सभी आज्ञाओं को उन्होंने दे दिया है. கிறிஸ்து இப்போ ஒரு புது கட்டளை தர்றாரு. और अभी मसीह एक नया आज्ञा देते हैं. என்ன கட்டளை? आज्ञा क्या है? அந்த 10 கட்டளைகள் எல்லாம் அடங்கியது அந்த ரெண்டே ரெண்டு வசனத்துல, முழுதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்ற இந்த ரெண்டிலேயே அடங்கி போயிருது. देखिए, जैसे तुम अपने आप से प्रेम करते हो वैसे अपने पड़ोसी से भी प्रेम रखो, ये सब उसी में आ चुका है. இன்னொரு கட்டளை தர்றேன். और एक आज्ञा मैं देता हूं. புதிய கட்டளை. एक नई आज्ञा. நியூ கமாண்ட்மென்ட். एक नई आज्ञा. அது என்ன? वो क्या है? அவர் சொல்றார் 34 வசனம் பின்பக்கம், நான் கிறிஸ்துவாகிய நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பா இருங்கள். जैसे मैंने तुमसे प्रेम रखा वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. இவ்வளவு நாள் தேவ பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டோம்? और इतने दिन प्रभु के लोग कैसे जी चुके हैं? உங்களில் அன்பு கூறுகிற போல மற்றவர்கிட்ட அன்பு கூறுறீங்க. आप लोगों से जैसे प्रेम करते हैं आप दूसरों से भी प्रेम करते हैं. ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு சகோதரன் வந்து அப்படி நின்னாருன்னா உங்க உள்ளம் எவ்வளவு உருகுது. एक भीख मांगने वाला भाई आकर खड़े रहने से आप लोगों का दिल किस रीति से पिघल जाता உங்களில் है. அன்பு கூறுகிற போல பிறரிடத்தில் அன்பு கூறுறீங்க. जैसे आप अपने आप से प्रेम रखते हैं दूसरे से भी प्रेम रखते हैं. அப்ளாஸ் அப்ளாஸ். நல்லது, உங்களுக்கு பாராட்டு பத்திரம் தர்றேன். देखिए, आप लोगों के लिए शाबाशी का एक पत्र ஆனா देता இன்னொரு हूं. கட்டளை உங்களுக்கு தர்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. लेकिन और एक आज्ञा भी मैं तुम्हें देता हूं, प्रभु कहते हैं. கிறிஸ்துவாகிய நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்க பிறரை அன்பு கூறுங்க. और मसीह जो मैंने तुमसे प्रेम किया वैसे ही तुम भी दूसरों से प्रेम रखो. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தா? और यीशु ने कैसे प्रेम किया है? குஷ்டரோகி மனதுருகி தொட்டார். और कोढ़ी को जाकर मन पिघलकर उन्होंने छुआ था. அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? क्या वह प्रेम हम लोगों के अंदर है क्या? இல்லதானே? नहीं है ना. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அவர் மனதுருகி அப்படிப்பட்டவர்களை சுகமாக்கினார். वे मन पिघलकर ऐसे लोगों को उन्होंने चंगा किया था. ஏன் இன்னும் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க மாட்டேங்குது? और आज के दिन ऐसे अद्भुत काम क्यों नहीं हो रहा கிறிஸ்து है? அன்பு கூர்ந்தது போல உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தா அந்த கிரியைகள் நடக்கும். मसीह के प्रेम जैसे आप लोगों के अंदर भी रहने से वह अद्भुत काम होगा. நோய்கள் சுகமாகும், बीमारियां चंगा होंगी பேய்கள் ஓடும். और दुष्ट आत्मा भागेगी. அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கட்டும். वह प्रेम हम लोगों के अंदर रहना है. The love of Jesus Christ. यीशु मसीह का प्रेम. The love of Christ. यानी मसीह का प्रेम. கிறிஸ்துவின் அன்பு அப்படியே அது போல நீங்க மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுங்க. मसीह का प्रेम जैसे वैसे ही आप लोग भी दूसरों से प्रेम रखिए. மற்றவங்க எல்லாம் போய் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. दूसरे लोग जाकर प्रार्थना करते हैं. இயேசுவே நான் பாவம் பண்ணேன் ஐயா. हे यीशु, मैंने पाप किया है. இந்த பாவம் பண்ண அந்த பாவம் பண்ணேன். मैंने ऐसे पाप वैसे पाप किया है. மன்னிம்னா மன்னிச்சிடுறாரு. और क्षमा करो कहते ही वे क्षमा कर देते இப்ப हैं. அவர் அன்பு கூர்ந்த மாதிரி இப்ப நீங்க அன்பு கூறணும். जैसे उन्होंने प्रेम किया अभी आप लोगों को प्रेम நீங்க என்ன करना है. சொல்றீங்க? तो अभी आप लोग क्या कहते हैं? விடுவானா? क्या मैं ऐसे அவன் இந்த छोड़ूंगा? தப்பு செஞ்சது தெரியுமில்ல. और उसने तो ये गलती कर दिया விட है. மாட்டேன் நானு. मैं नहीं छोड़ूंगा. கேட்டுறேன் கேட்டு. मैं उसे पूछूंगा உங்ககிட்ட என்ன அன்பு இருக்குது? आप लोगों के पास क्या प्रेम है? கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா? क्या मसीह का प्रेम நம்ம है? இயேசு அவனுக்கு மன்னிச்சிருக்கிறாரு. यीशु ने उसको क्षमा किया है. நல்ல வேதாமத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, மனுஷர் மட்டும் மனுஷரா தான் இருப்பாங்க. यानी पवित्र व्यवस्था में एक बात को समझ लो कि मनुष्य तो मनुष्य ही होगा. மத்தேயு எழுதும்போது சொல்லுவாரு, और मती लिखते समय இதோ உரியாவின் மனைவியா இருந்தவிடத்தில் தாவீது சாலமோனை பெற்றான்னு எழுதி வைப்பாரு. उरिया की पत्नी के जरिए दाऊद ने सुलेमान को उत्पन्न किया है. தேவன் மன்னிச்சிட்டாரு. और परमेश्वर ने क्षमा किया है. மத்தேயு மறக்க மாட்டாரு. मत्ती नहीं भूला है. அவர் மத்தேயுல படிச்சு பாருங்க. और लूका और मत्ती में हम पढ़ सकते हैं. இப்படிப்பட்டவைகளில் படிக்கும்போது நமக்கு ஒன்று தெரிகிறது. ऐसे वचनों को पढ़ते समय एक बात को जान लेते மனுஷர் हैं. சில குறைபாடுகளை மறக்க மாட்டாங்க. मनुष्य कुछ कमियों को नहीं भूलते ஆனா हैं. கிறிஸ்து சொல்லுகிறார், लेकिन मसीह कहते हैं நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல जैसे मैंने तुमसे प्रेम रखा है அன்பு கூறுங்கள். आप लोग भी प्रेम रखो. அன்பு கூறுங்கள். प्रेम रखो. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அதுதான் உங்கள் குடும்பத்தின் மேல் நீங்கள் அக்கறை வைத்து அதுல 100 மார்க் கர்த்தர்ட்ட பெற்ற பிறகு உங்கள் குடும்பத்தையும் அதே போல அன்பு கூர்ந்து கொண்டு மற்ற எல்லா ஜனங்களிடத்திலும் அன்பு கூறுவது. और वही जो है आप अपने यानी परिवार के ऊपर जो प्रेम रखकर परमेश्वर से 100% जो पा लेते हैं वैसे ही दूसरे लोगों के पास पाना है. கைகள் வைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हाथों को उठाकर सभी लोग बोले கைகள் வச்சு சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. சம சொல்லுங்க ஹalleluya. जोर से कहेंगे இந்த हालेलुया. புது கட்டளையை கைக்கொள்ளுவீர்களானால் नए आज्ञा को अपनाएंगे तो அவர் அடிச்சோடுகளை வர்றீங்க. और उनके उस चरणों के करीब आ जाते हैं. தகப்பன் கால் வைத்து போன அதே அடிச்சோடு தெரியுது, அதுல வர்றீங்க. और परमेश्वर ने जहां पर पैर रखा उसी आदर्श के पास आ जाते हैं. அவர் நம்மை அழகாய் நடத்துவார். वे हमारी